இதை கேளுங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னை வாக்களித்திருக்கிறார். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறான். அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாம் சோறு தான் திங்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது திங்கிறாங்களா அப்படின்னு மறைமுகமா கேட்டிருக்காரு நம்ம அண்டா செந்தில். திமுக எப்பவுமே இப்படித்தான். அதாவது நல்லது என்ன நடந்தாலும் அது அவங்களாலதான். அதுவே கெட்டது ஏதாவது நடந்திருக்கு, இதுக்கு என்னையா பதில் சொல்றேன்னு கேட்டா உடனே எதிர்க்கட்சியை பார்த்து கை காமிச்சிருவாங்க. அதிமுக தான் பிரச்சனை, பாஜக தான் பிரச்சனை அப்படின்னு கை காமிச்சு தப்பிச்சிருக்காங்க. இவங்க செஞ்ச நல்லதுக்காக பரம்பரையா கொத்தடிமை மாதிரி நம்ம இவங்களுக்கே ஓட்டு போடணும். அதைத்தான் இந்த அண்டா செந்தில் நேத்து வீடியோல பேசி வச்சிருக்காரு. நம்ம சாப்பிடுற சோறே திமுக போட்டதாமா, திராவிடம் கொடுத்ததாமா, நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம், நாங்க வந்ததுனால தான் நீங்க சட்டை போடுறீங்க, நாங்க வந்ததுனால தான் நீங்க செருப்பு போடுறீங்க, நாங்க வந்ததுனால தான் நீங்க புல்லட் பைக்ல போறீங்க, நீங்க படிச்சதெல்லாம் நாங்க போட்ட பிச்சை, இங்க நீதிபதி ஆனவங்களுக்கு எல்லாம் நாங்க போட்ட பிச்சை, அமெரிக்கால கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல கூப்பிட்டாகோ, ஆஸ்திரேலியாவில கூப்பிட்டாகோ அப்படின்னு இப்படியே பேசி நம்மளை எல்லாம் முட்டாளாக்குற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு கொத்தடிமையா இருக்கிறதுக்காக ஊர்ல இருக்கிறவனை எல்லாம் கொத்தடிமையாக்கணும் அப்படின்னு திரியறானுங்க. பாத்தீங்களா? இவனுங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், எம்எல்எம் மார்க்கெட்டிங் இருப்பாங்க இல்லீங்களா, ஆள் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு திட்டம்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி ஆள் பிடிக்கிற கும்பல் தான் இந்த கும்பல். அதுல இந்த அண்டாவாயன் எல்லாம் திமுகவுடைய நேரடி பேரோல்ல இருக்கிறான். இவன் காசு வாங்கி தின்னுட்டு நம்மளை எல்லாம் என்ன சொல்றான், நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றான். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கான் கேளுங்க. கணினியினுடைய தொடக்க காலத்திலேயே இனி கணினி யுகம், கம்ப்யூட்டர் தான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு இந்த கம்ப்யூட்டரை பள்ளி பாட புத்தகத்தை கொண்டு சேர்த்து கம்ப்யூட்டர் கல்வியை தந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை கொண்டு கம்ப்யூட்டருக்கான கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர் தோறும் தொடர்ந்து வச்சு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் தமிழ்நாட்டுக்கு கொண்டு இதெல்லாம் செய்யறதுக்கு தாயா உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டோம். வேலை செய்யாம அப்புறம் நீங்க என்னத்துக்கு முதலமைச்சரா இருக்கணும்? உலகத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தமிழ்நாட்டிலேயோ இல்ல நம்ம மாநிலத்திலேயோ என்ன விதமான திட்டங்களை கொண்டு வரலாம், எதிர்காலத்துல என்ன செய்யணும், எதிர்காலத்தை எதை நோக்கி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கறதை எல்லாம் யோசிச்சு நீங்க நிறைவேற்றுறதுக்காகத்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு முதலமைச்சரா. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டு இந்த வேலையெல்லாம் என்னமோ கலைஞர் ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு உட்கார்ந்து எழுதுன மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் இவங்க எல்லாம் இந்த திட்டங்களை எல்லாம் முன்வைக்கும் போது கலைஞர் அதுக்கு கையெழுத்து போட்டாரு. அதுக்காக எல்லாத்தையும் கலைஞர் மட்டும் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்றதா? அதிமுகவுக்கு பங்கு இல்லையா? தமிழ்நாட்டை திமுகவை விடவும் அதிமுக அதிகமா ஆண்டு இருக்கு. நீங்க சொல்றீங்களே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டு வந்தது, காலேஜ் கட்டினது, டைடல் பார்க் கட்டினது, இது எல்லாம் அதிமுகவும் பண்ணிருக்கு. அப்ப அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டாமா? உங்களுக்கு மட்டும் தான் நன்றி கடனா இருக்கணுமா? கலைஞர் மட்டும் தான் நன்றி கடனா இருக்கணுமா? ஜெயலலிதாவுக்கு இருக்கலாம், இரட்டை இலை சின்னத்துக்கு இருக்கலாம், அதிமுகவுக்கு இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கலாம். அவர் கூட ஆல் பாஸ் போட்டாரு. அந்த நன்றி கடனுக்காக அவருக்கு ஓட்டு போடலாம் இல்ல? எதியா நன்றி கடன்? உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்க வேலையை செஞ்சதுக்கு மக்கள் மதிப்பு கொடுப்பாங்க. அதுதான் ஓட்டு. அதை நீங்க பிச்சை எடுக்க கூடாது. ஓட்டுக்காக மக்கள் மனசுல குற்ற உணர்ச்சியை தூண்டக்கூடாது. உன் வேலை என்னமோ நீ அதை பார்த்துட்டு போ. நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஓட்டு போடணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது மக்கள். அந்த மக்களை பார்த்து நீ சோறுதிங்கிறதே என்னாலதான் அப்படின்னு சொல்றீங்க. உனக்கு எவ்வளவு திமிரு? எங்க தாத்தா உழைச்சு, எங்க அப்பா உழைச்சு, இன்னைக்கு நான் உழைச்சு, இன்னைக்கு என் பசங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னவோ நாங்க என்னவோ வீட்டுல சும்மா உட்கார்ந்து